யார் தமிழகத்தின் அடுத்த முதல்வர்? தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா 4 முனை போட்டி தேர்தலாக களம் காணப்பட்டது. இந்த 2026 கிட்டத்தட்ட 4,83,00,000 வாக்காளர்கள் ஓட்டளிச்சிருக்காங்க. திமுகவுக்கு ஈக்குவலா அதிமுகவுமே வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால எந்த விதத்திலையும் எங்க ஓட்டு பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 2 திராவிடன் கட்சிகளும் நாட்டை ஒட்டிசவர் ஆக்கிடுச்சு. மக்கள் போர் அடிச்சிருச்சு. இவர்களோட ஊழல், இவர்களோட கள்ளத்தனம் நாட்டை வந்து குட்டிசவராக கொண்டு போனது. இதுக்கெல்லாம் எதிர்த்து பெண்களும் சரி, ஆண்களும் சரி, சிறிய வயது, அதாவது ஜென்சி 2000க்கு அப்புறமா பிறந்த அத்தனை பேரும் ஜென்சின்னு சொல்றீங்க, இவர்களோட ஓட்டு அத்தனையும் மடைமாற்றம் ஏற்பட்டது. இவ்வளவு பெரிய 85% ஓட்டு சதவீதம் தமிழகத்தில் ஏற்பட்டது விஜயால தான் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஓட்டு போடுற மிஷின் இருக்கு, அதுல இருக்க இவிஎம் மிஷின்ல இருக்கிற பட்டன் எல்லாமே டிவிகே பக்கம் தான் போச்சு அப்படின்னு அங்க இருக்கிற பூத்ல இருக்கிற அத்தனை ஏஜென்ட்டுகளும் ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி இன்னைக்கு இவங்களுமே ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. வணக்கம், HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னா, யார் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் அப்படின்ற டாபிக்கை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு அம்பிள் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, எங்களோட சேனலை பார்க்குற அத்தனை பேரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே நேரத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்குங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கப்படும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். என்ன அப்படின்னா, தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் அப்படின்றது தான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா எல்லாரும் டிஸ்கஸ் பண்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையிலையும் ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு இது இவங்க வந்துருவாங்க, அவங்க வந்துருவாங்க. சீனியர் ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், அதே நேரத்தில் அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், திமுகவுக்கு ஒரு பகுதியும், அதிமுகவுக்கு ஒரு பகுதியும், டிவிகேவுக்கு ஒரு பகுதியும், இந்த மாதிரி மாறி மாறி பேசுறாங்க. இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா 4 முனை போட்டி தேர்தலா களம் காணப்பட்டது. இந்த 2026 கிட்டத்தட்ட 4,83,00,000 வாக்காளர்கள் ஓட்டளிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் வரலாற்றில், அதாவது தேர்தல் வரலாற்றில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்ற ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. சரி, இந்த தேர்தல்ல யாருக்கு ஓட்டு அதிகமா விழுந்திருக்கும், யார் யாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு பதில் திமுகல அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அதிமுகல என்ன ஃபீல் பண்றாங்க, டிவிகேல என்ன ஃபீல் பண்றாங்க, அதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அசம்ஷன் இருக்கும் இல்லையா. திமுக எதை ரொம்ப பிலீவ் பண்றாங்க, மீண்டும் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு எதை பிலீவ் பண்றாங்கன்னா, தங்களுக்கு எதுவுமே எதிர்ப்பலைகளே இல்லை அப்படின்றத முதல்ல அவங்க நம்புறாங்க. ரெண்டாவது, எல்லாரும் டிவிகேவால திமுகவுக்கு பாதிப்பா அதிமுகவுக்கு பாதிப்பான்னு கேட்கும்போது திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. ஏன்னா நாங்க 28 கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோம். அந்த கட்சியில கூட்டணி கட்சின்னு இருக்கவங்க மட்டுமே ஓட்டு போட்டா கூட 40% மிகையா குறையாமல நாங்க ஓட்டு வாங்கிடுவோம். அதனால இந்த ஓட்டுக்கள் அத்தனையும், விஜய்க்கு விழக்கூடிய ஓட்டுக்கள் அத்தனையுமே அதிமுகவிலிருந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஓட்டுக்கள் தான், அதிமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டுக்கள் தான். அதனால எங்களுக்கு எந்தவித இழப்பும் இல்லை. உதாரணத்திற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிவிகே வந்து 2021 வந்து ஒரு அரசியல் கட்சியா ஆரம்பிச்சாங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் நடத்தும் போது திமுக வந்து 40 தொகுதியிலும், பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றோம். அப்ப எந்த விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா விஜயால எங்களுக்கு பாதிப்பு ஏற்படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரெண்டாவது, திமுக தலைவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் செய்த, அதாவது மகளிருக்கு நாங்க கொடுத்த உரிமை தொகையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து மக்களிடம் நேரடியாக சென்று அடைஞ்சது. இதுல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பயன்கள் எல்லாம் அடைஞ்சிருப்பாங்க. அதனால இந்த ஓட்டுகள் எங்களுக்கு தான் விழுந்திருக்கும். அதனாலதான் எங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஹாயா கொடைக்கானலுக்கு வந்து சுற்றுலா போயிட்டாரு குடும்பத்தோட. அங்க வந்து வாக்கிங் போறாரு, மக்களை சந்திக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு. நாங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே போல பிஜேபி என்ற ஒரு பிம்பத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா திமுக ஆட்சி அமைக்கும். மே 8ஆம் தேதி நாங்கள் உறுதிமொழி எடுப்போம்.
முத்துவேல் கருணாநிதி என்கின்ற நான் அப்படின்ற அந்த வாசகம், அந்த ஒலி, அந்த சத்தம் ஒலிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்றது திமுகவோட பார்வை. அதே போல அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா 2021 அதாவது தொடர்ந்து 10 ஆண்டுகள் நாங்க ஆட்சி அமைச்சோம். அதனால எங்களுக்கு எதிர்ப்பலைகள் பலமா இருந்தது. அப்படி இருந்துமே நாங்க 75 சீட்ல வெற்றி பெற்றோம் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து. அதனால எங்களுக்கு இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்பவே 75 சீட்ல ஜெயிச்சிட்டோம். ஆனா இப்ப திமுகவுக்கு பலமான எதிர்ப்பு அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றது பட்டி தொட்டி எங்கும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா லாண்ட் ஆர்டர் சுத்தமா ஃபெயிலியர், போத கலாச்சாரம் தலைவிரிச்சாடுது. இதெல்லாம் மக்கள் மத்தியில கடும் எதிர்ப்பலைய வீசுது. அதனால நிச்சயமா அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் அத்தனையும் அதிமுக அறுவடை செஞ்சிருச்சு. அதே போல 2021 சட்டமன்ற எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா விஜய் திமுகவுக்கு ஓட்டு போறதுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்தது. எப்படி அப்படின்னா கருப்பு சிவப்பு அந்த கலர்ல இருக்கிற சைக்கிளை ஓட்டிட்டு திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்ததன் அடிப்படையிலேயே திமுக வெறும் 180 சீட்டு கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 159 சீட்டு தான் வாக்கு பெற்றாங்க. சிஎம் ஆனாரு. ஆனா இப்போ அந்த மாதிரி இல்ல. இப்ப திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு அலைகள் வீசுகிறது. அதே போல விஜயோட ஓட்டுமும் இருக்கட்டும், விஜயை சார்ந்தவங்களும் இருக்கட்டும், விஜயோட ஃபேன்ஸும் இருக்கட்டும், திமுகவுக்கு 2021 போன மாதிரி இந்த தடவை அந்த ஓட்டுக்கு அங்க போல. சோ அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே போல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஈக்குவலா அதிமுகவுமே வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்திருக்கோம். சோ அதனால எந்த விதத்திலையும் எங்க ஓட்டு பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு அடுத்தது இயல்பாவே பாத்தீங்கன்னா திமுகவோட அதிமுக பெரிய கட்சி. அதோட உறுப்பினர்கள் எண்ணிக்கையே பாத்தீங்கன்னா 1.5 கோடிக்கு அதிகமா இருக்கு. அதனால எங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை. அதையும் தாண்டி 2021 அமமுக எங்க கிட்ட தனிமையா நின்னதுனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 31 சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா எங்களுக்கு குறைஞ்சது 500 ஓட்டுல இருந்து 3000 ஓட்டுல நாங்க நிறைய தோத்தோம். இப்ப அமமுக எங்க கூட இருக்கிறதுனால தென் மாவட்டங்கள்ல ஓட்டு வங்கிய வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இது அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக என்ற ஒரு பெரிய கட்சின்றதால கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு கன்சாலிடேட் பண்ணோம். கூடவே பிஜேபி மற்றும் பிஜேபி கூட்டணியில ஒரு 79 லட்சம் வாக்கு வாங்கினாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தாவே கிட்டத்தட்ட 1,79,00,000 வாக்குகள் எங்களால வாங்க முடியும். இப்படி வாங்கினாவே 180 தொகுதிகளுக்கு மிகாம நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புள்ளி விவரங்கள் அத்தனையும் சொல்றாங்க. ரெண்டாவது, திமுகவுக்கு எதிரான மனநிலை ஓட்டு மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஓட்டுகளும் விஜய்க்கு தான் மடைமாற்ற முடியும். அதே போல சிறுபான்மையினர் ஓட்டுகளும் விஜய் பக்கம் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உதாரணமாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய்க்கு அப்படியே மடைமாற்ற முடியும். என்னதான் திமுக தலைவர் கடைசி கட்டமாக பாதிரியார்களா வர வச்சு ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து ஒரு பிரம்மையை ஏற்படுத்தினாலும், ஒரு நரேட்டிவ் கிறிஸ்தவர்கள் ஓட்டு திமுகவுக்கு தான் வேணும் ஒரு நரேட்டிவ் செட் செய்து வச்சிருந்தாலும் அது விஜய்க்கு தான் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போச்சு. அதே போல முஸ்லிம்ஸ் ஓட்டும் ஒரு கணிசமான ஓட்டு விஜய்க்கு வந்ததாக அதிமுகவினர் நம்புகிறார்கள். இதெல்லாம் வச்சு நாங்க தான் ஆட்சி அமைப்போம் சொல்லி மே 9ஆம் தேதி எடப்பாடி கே பழனிசாமி என்கிற நான் அப்படின்ற சத்தம் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா டிவிகேவை பொறுத்த வரைக்கும் விஜய் தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பவே நாங்க வெற்றி பெற்றுட்டோம், 180க்கு 140 தொகுதிகளுக்கு மிகாம நாங்க வெற்றி பெறுவோம். அதிமுகவும் திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய பயத்தை கலக்கத்தை உண்டு பண்ணிட்டோம். சோ எங்க கேட்டாலும் யார கேட்டாலும் 10 பேர்ல 8 பேர் டிவிகேவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்பாக கருத்து கணிப்புகள் அனைத்து டிவி சேனல்களும் சரி, கருத்து கணிப்பு நடத்தி கொண்டிருக்கிற நிறுவனங்களும் சரி, டிவிகே 1 இல்ல 2 அல்லது 12-14% கீழே தான் ஓட்டு வாங்குவாங்க சொன்னதெல்லாம் மாறி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல டிவிகே தான் நிறைய ஓட்டு வாங்கியிருக்கு. சோ வெற்றி பெறும் அப்படின்னு நிறைய கருத்து கணிப்பு சொல்றாங்க. காரணம் என்னன்னா 2 திராவிடன் கட்சிகளும் நாட்டை குட்டி ஆக்கிடுச்சு, மக்கள் போர் அடிச்சிருச்சு. இவர்களோட ஊழல், இவர்களோட கள்ளத்தனம் நாட்டை குட்டி சுவரா கொண்டு போனது. இதுக்கெல்லாம் எதிர்த்து பெண்களும் சரி ஆண்களும் சரி, சிறிய வயது அதாவது ஜென்சி 2000க்கு அப்புறமா பிறந்த அத்தனை பேரும் ஜென்சின்னு சொல்றோம் இல்லையா, இவர்களோட ஓட்டு அத்தனையும் மடைமாற்றம் ஏற்பட்டது. ரெண்டாவது, இவ்வளவு பெரிய 85% ஓட்டு சதவீதம் தமிழகத்தில் ஏற்பட்டது விஜயால தான் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. சோ இது எல்லாமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக தென்படுகிறது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நடிகர்கள் நிறைய பேர் விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்ட வேண்டுகோளுக்கு இணங்க காலையிலே
ஓட்டு போட்டு ஒரு ட்ரெஸ் கோடு காட்டி அவர்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. இதுவுமே இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு, உதாரணத்துக்கு அஜித்தா இருக்கட்டும், சிம்புவா இருக்கட்டும், இது மாதிரி ஜீவாவா இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்களை சார்ந்த இவங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஃபேன்ஸ் அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பாலிக்கா இவங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சினிமா துறை கலைத்துறையை சேர்ந்தவங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்து இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே டிவிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெல், அதாவது அந்த பட்டன் ஓட்டு போடுற மிஷின் இருக்கு இல்லையா, அதுல இருக்க இவிஎம் மிஷின்ல இருக்கிற பட்டன் எல்லாமே டிவிகே பக்கம் தான் போச்சு அப்படின்னு அங்க இருக்கிற பூத்துல இருக்கிற அத்தனை ஏஜென்ட்டுகளும் ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி இன்னைக்கு இவங்களுமே ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. இவருமே மினிஸ்டர் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, யார் யார் அமைச்சர் பதவிக்குன்னு நேம் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு மே 8ஆம் தேதி ஜோசப் விஜய் என்கிற நான் அப்படின்ற குரல் ஒலிக்கும். மே 8ஆம் தேதி தமிழகத்தின் முதல்வராக அமர்வார் என்று டிவிகே கட்சியினரும் பலமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, இவங்க 3 பேரும் ஆளாளுக்கு நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஒவ்வொரு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி மிகுந்த ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நானும் உங்களைப் போலவே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மே 4ஆம் தேதி எது சாத்தியமாக போகிறது, யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.